மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. அவரு சிகிச்சை பலனின்றி பரிதாபமா உயிரிழந்தாருங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு. மராட்டிய மாநிலம் பரமாதியில தரையிறங்கிய போது அஜித் பவார் அவங்க சிறிய ரக விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. தேசியவாத காங்கிரஸ் கூட்டத்துல பங்கேற்க அவரு செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துலதான் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த கோர விபத்துல விமானம் முற்றிலுமா எரிந்து நாசமாயிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட அஜித் பவார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இப்ப அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுத்துமே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா தகவல் வெளியாகிருக்கு. விமானத்துல உடன் பயணித்த 6 பேரும் உயிரிழந்ததா சொல்றாங்க. தேர்தல் சமயத்துல இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்தது அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை அதிகமா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, எதனால இந்த விபத்து, விமான விபத்து எப்படி நடந்துச்சுன்னு தீவிரமான விசாரணைகள் போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் கொடுத்து காப்பாற்ற முடியல அப்படிங்கறதுதான் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. விமானம் தரையிறங்கின போதே கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.